அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சூப்பர் செக் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் ஜிஎஸ்ல புதுசாக கொடுத்துருக்கோம். அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் செக் அப்படிங்கிற ப்ரொவிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் செக் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக டேட்டா வந்து வேலிடேட் பண்ண போகிறோம். அதாவது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த அப்டேஷன் பண்ணுறதெல்லாம், எடிட் பண்ணுறது, டேட்டா ஆட்ரிபியூட்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். கன்சூமர் லொக்கேஷன் எல்லாத்தையும் லாக் பண்ணால் தான் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இதை பேஸ் பண்ணி அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நம்ம பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வேலிடேஷன். இந்த வேலிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு யூஸர், அதாவது செக்ஷன் யூஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனில் 15% சர்வீசஸ் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதேமாரி சப்டிவிஷன் ஆஃபீஸர், அதாவது ஏடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஒரு செக்ஷனுக்கு 2% சர்வீசஸ் வந்து அவங்க வேலிடேட் பண்ணணும். அடுத்தது டிஇ கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா, டிஇஸ் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் மினிமம் 15 சர்வீஸ்னாச்சும் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வேலிடேட் பண்ணணும். அடுத்தது எஸ்சி யூஸரில் 2 செக்ஷனுக்கு 2 சர்வீசஸ் பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கரெக்டான லொக்கேஷனில் இருந்தால் நம்ம பண்ண முடியும். அது ஒன்று. இந்த வேலிடேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 50%க்கு மேலே எரர்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த செக்ஷனை ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், திரும்ப ரீவெரிஃபிகேஷன் நம்ம ஸ்டாஃபுங்களை வச்சு நம்ம பண்ணி ஆகணும் ஃபுல்லாகவே. சரிங்களா? இப்போ இதுக்கு 2 ஆப் இருக்குது. ஒன்று நம்ம டிஎன்இபி GAS 6ங்கிற ஒரு ஆப்பு, அதேமாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆப் ஒன்று டிஎன்இபி GASன்னு ஒன்று இருக்குது. டிஎன்இபி GAS 6ன்னு இருக்குது. நீங்கள் எதை வேணுமாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ டிஎன்இபி GAS 6 பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே எடுத்தோன்னே இனிஷியல் ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ட்ஸ் வரும். ஏற்கனவே உள்ள இந்த பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சேஃப்டி ஆப் எல்லாமே ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் செக்கிங் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். அடுத்தது கீழே வெர்ஷன் வந்து இந்த வெர்ஷன் வந்து 2.0.0. இப்போ இந்த சூப்பர் செக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் பிளாங்க் ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. உங்கள் செக்ஷன் யூசர், நான் இப்போ இந்த இடத்துல இருக்க ஒரு செக்ஷன் யூஸரில் நான் லாகின் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 473 அந்த யூஸரில் நான் லாகின் பண்ணுறேன். லாகின் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா மெயின் ஸ்க்ரீன் வரும். லாகின் பண்ணோன்னே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் நேம் எந்த செக்ஷனுங்கிறது வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் அண்ட் GASன்னு இருக்குது. அதில் சர்வீசஸ் அஸ்ஸான் 31/8/2024ன்னு இருக்குது. இந்த செக்ஷனை பொறுத்தவரை 16,534 சர்வீசஸ் இந்த செக்ஷனில் இருக்குது. அது LT அண்ட் LTCT ரெண்டையும் சேர்த்து டோட்டலாக இருக்குது. அதில் இப்போ ஒரு 15,955 சர்வீசஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷனில் வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னோம்ல, அதுவே என்ன கம்ப்ளீட் பண்ணல. 96% தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சூப்பர் செக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷனில் வந்து 15% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,507 சர்வீஸ் அவங்க செக் பண்ணணும், அந்த ஏஇ. ஆனால் 2,401 சர்வீஸ் தான் இப்போ அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது. என்ன காரணம், எலிஜிபிள் சர்வீசஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க மேலே இருக்க அந்த வெரிஃபிகேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணலை. அந்த 100% கம்ப்ளீஷன் பண்ணால் தான் கீழே 2,507க்கு 2,507 அவங்களுக்கு அவைலபிளாக காமிக்கும். அதனால் நீங்கள் மேலே வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் சூப்பர் செக்கை 100% கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. சரிங்களா? இதோட கீழே இது செக் டன்னுங்கிறது இந்த யூஸரில் 2 சர்வீஸஸ் நான் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2 சர்வீசஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோன்னு காமிக்குது. அது சூப்பர் செக்கில் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோன்ட்டு. சரிங்களா? இப்போ இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை அப்லோடுன்னு 2 பட்டன் இருக்கும். வெரிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராக்ரஸ் பார் ஓடுது பாருங்கள். இப்போ எவ்வளோ லோட் ஆகிட்டுருக்கு. இந்த செக்ஷனில் ரேண்டமாக சர்வீஸ் டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2,399 நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டவுன்லோடு. ஏற்கனவே 2,401 சர்வீசஸ் காமிச்சிச்சு. 2 சர்வீஸ் ஏற்கனவே செக் பண்ணதுனால மீதி 2,399 சர்வீசஸ் வந்து என்ன ஆகுது, டவுன்லோடஸ் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நான் ஓகேன்னு கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப், இது எல்லாமே என்ன ஆகுது, ஆஃப்லைனில் டவுன்லோட், கன்சூமர் லொக்கேஷன் எல்லாமே ஆஃப்லைனில் டவுன்லோட் ஆகிடுது. நான் இதை ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்க மேப் லோட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே உள்ளது மாதிரி தான். அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா பிலோ 4 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதேமாதிரி கன்சூமர் டு பி வெரிஃபைடுங்க 2,505ன்னு காமிக்குது பெண்டிங்கு. இதில் என்னென்னா உங்கள் செக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ சர்வீசஸ் வெரிஃபை பெண்டிங் இருக்குங்கிறத இந்த செக்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது என்ன கண்டிஷன் இருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து ரெஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ அது உங்களுக்கு லோட் ஆகும். அதாவது நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கேருந்து 10 மீட்டருக்குள்ளே இருக்க சர்வீஸ் மட்டும் தான் லோட் ஆகும். நான் ரெஃப்ரெஷ்னு கொடுக்குறேன். இப்போ பக்கத்தில் ஒரு சர்வீசஸ் இருக்குது. ஆனால் அது 10 மீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால லோட் ஆக மாட்டேங்குது.
இப்போ நான் ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் லோட் ஆகுது. இந்த செல்ஃப் சர்வீஸ் நம்பர் இந்த காம்போ பாக்ஸில் சர்வீஸ் லோடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சர்வீஸ் தான் காமிக்குது. அதான் இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன சர்வீசஸ் இருக்கோ அது மட்டும் தான் வேலிடேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் வரும். இப்போ இந்த சர்வீஸ் லொக்கேஷன் நம்ம கரெக்டாக நின்னோம்னா அந்த கரெக்டாக பாயிண்ட்டும் சர்வீஸும் ஒரே இடத்துல வரும். இப்போ நம்ம கரெக்டான சர்வீஸ் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கரெக்ட்னு கிளிக் பண்ணிட்டு ரிமார்க்ஸ் வச்சு கொடுக்கலாம். இல்லை இன்கரெக்ட்னு இருந்தால் இன்கரெக்ட் கொடுத்துட்டு ஏதாச்சும் ரிமார்க்ஸ் நான் இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த அக்யூரசி வந்து 4 மீட்டர் கீழே இருந்தால் மட்டும்தான் இதுலேயும் சர்வீஸ் நம்பர் எனேபிள் ஆகியிருந்தால் மட்டும்தான் சப்மிட்ங்கிற பட்டன் எனேபிள் ஆகும். இல்லைனா டிசேபிளாக ரெட் கலரில் காமிச்சிட்ருக்கோம். நான் இப்போ சப்மிட்னு கொடுத்தேன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டிக் மார்க் வந்துடும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்தா டிக் மார்க் வரும், நாட் ஓகேன்னு கொடுத்தா இன்ட்டு மார்க் வரும். சரிங்களா? இப்போ நான் ஒரு சர்வீஸ் வேலிடேஷன் முடிச்சாச்சு. இப்போ நான் பேக் போயிடுறேன். இதில் என்ன ஒன்றுனா இப்போ இந்த சர்வீஸ் லோடாக இருக்குது, நான் திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப நான் லாகின் பண்ணால் இதே சர்வீஸ் வருமானு கேட்டிங்கன்னா வெரிஃபிகேஷனுக்கு வர்றது டவுட்டு தான். ஏன்னா சர்வீஸ் வந்து ரேண்டமாக தான் லோட் ஆகும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போதும் ஒவ்வொருத்தரையும் சர்வீஸ் லோட் ஆகும். சரிங்களா? அதனால் அதே சர்வீஸ் திரும்ப வேலிடேஷனுக்கு வருமானா வராது. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா சர்வீஸும் வேலிடேஷன் முடிச்சிருங்க. ஏன்னா திரும்ப அதே சர்வீஸ் வராது. சரிங்களா? இப்போ நான் ஒரு சர்வீஸ் நான் வேலிடேஷன் கொடுத்துட்டு பேக் போகிறேன். பேக் பண்ணேன்னா இப்போ திரும்ப நான் வெரிஃபைன்னு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் வரும். அப்லோட் பெண்டிங் ஒரு நம்பர் ரெக்கார்ட்ஸ் மாடிஃபைட் இன் ஆஃப்லைன் மோட்னு ஒரு சர்வீஸ் வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், நான் அப்லோட் பண்ணலன்ட்டு பெண்டிங் வருது. ஏன்னா டவுன்லோட் ஆனிச்சுன்னா ஏற்கனவே பண்ண எல்லாமே எரேஸ் ஆயிரும். அதனால் அப்லோட் பெண்டிங்னு வார்னிங் வருது. நான் ஓகேன்னு கொடுத்துட்டு அடுத்து அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் வருது பாருங்கள், பெண்டிங் சர்வீஸ் டு பி அப்லோடில் எல்டி கன்சியூமர் 1 நம்பர் பெண்டிங் இருக்குன்னு வருது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1 நம்பர் ரெக்கார்ட்ஸ் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது சர்வருக்கு போயிடுச்சு. பேக் போயிட்டு திரும்ப அப்லோட் பட்டன் போய் பார்த்தீங்கன்னா 0ன்னு காமிக்கும். சரிங்களா? ஒன்றும் பெண்டிங்கில் நம்ம சர்வே எடுத்தது சர்வருக்கு அப்லோட் ஆகிடுச்சு. நான் திரும்ப இப்போ வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் ரேண்டமாக சர்வீசஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். மேலே ப்ராக்ரஸ் பார் வருது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திரும்ப ரேண்டமாக உங்களுக்கு சர்வீஸ் டவுன்லோட் ஆகுது. நம்முடைய 2399 ஆனிச்சு ஒரு சர்வீஸ் வேலிடேட் பண்ணனால ஒரு கம்மியாக 98ங்கிறது டவுன்லோட் ஆகுது. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மேப் உங்களுக்கு லோட் ஆகும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக வெரிஃபிகேஷனுக்குள்ள ப்ராசஸ். ஆனால் இது என்ன ஆகும்னா லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அதே சர்வீஸ் லோட் ஆகுமானா டவுட்டு தான், லோட் ஆகாது. சரிங்களா? சேம் சர்வீசஸ் திரும்ப டவுன்லோடு ஒரே மாதிரி ஆகாது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிங்க. நீங்கள் போயிட்டு அங்கே லாகின் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த அப்லோட் பட்டன் வெரிஃபை அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் சர்வருக்கு வந்துடும். ரிப்போர்ட் பேஜ் வந்து மெயினில் கொடுத்துருக்கோம். அது வந்து இன்னும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலை. இது இன்னும் லிங்க் கொடுக்கல. அதனால் அவைலபிள் ஜூன் கொடுத்துருக்கோம் லிங்க் சும்மா மெசேஜ். இந்த சூப்பர் செக்கில் இப்போ நான் ஒரு ஏடி யூஸர்லேயே டி யூஸர்லேயே அப்படியே போனேன் லாகின் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏ யூஸரில் காமிச்சேன். இப்போ நான் ஒரு யூஸரில் லாகின் பண்ணுறேன் அப்படின்னா இதே தான் சேம் தான். ஏடிடிஎஸ்சி எல்லா யூஸருக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இது வந்து அவங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் இருக்குது, அந்த டிவிஷனுக்கு எவ்வளோ சர்வீசஸ் இருக்குது, அதில் அவங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக டிவிஷனுக்கு எவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, 89% தான் முடிச்சிருக்காங்க. சூப்பர் செக்கு எவ்வளோ சர்வீஸ் முடிச்சிருக்காங்க, அதாவது இந்த யூஸரில் செக் டன் வந்து இந்த யூஸரில் ஒரு சர்வீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வருது. அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்ஷனை செலக்ட் பண்ண சொல்லும். யூஸருங்கனால எந்த செக்ஷனுக்கு போய் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ண சொல்லுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அருளானந்த நகருங்கிற செக்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த செக்ஷனில் எவ்வளோ சர்வீஸ் இருக்குது, அவங்களுக்கு எலிஜிபிள் எவ்வளோ இந்த செக்ஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி செக் டன் இந்த செக்ஷனை பொறுத்தவரை அந்த டி யூஸரில் எந்த சர்வீஸும் வேலிடேஷன் பண்ணலை, அதனால் 0ன்னு வருது. நான் வெரிஃபைன்னு கொடுத்தேன்னா இந்த செக்ஷனுக்கு உள்ள டேட்டா அந்த யூஸருக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அது எல்லாமே டவுன்லோட் ஆகும். இக்கும் எஸ்சியும் பொறுத்தவரை எல்லா சர்வீசஸுமே டவுன்லோட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி நியர்லி பார்த்தீங்கன்னா 16,000 சர்வீசஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த செக்ஷனுக்கு சர்வீசஸ் எல்லாமே யூஸர் எஸ்சி யூஸரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே சர்வீஸை பக்கத்துலேயே 2 இப்போ ஈக்கு வந்து 15 சர்வீஸ் செக் பண்ணணும் ஒரு செக்ஷனில் அப்படின்னா நீங்கள் 15 சர்வீஸையும் ஒரே டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான். முடிஞ்ச அளவு யூஸர் எஸ் யூஸரில் வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிபியூஷனில் போய் ரேண்டமாக அங்கங்கே சர்வீஸை செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நான் ப்ராசஸ் முடியலை. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வரும். வந்தவுடனே நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மேப்பில் உங்களுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன டவுன்லோட் செய்யணும்னா 16,000 சர்வீஸ் டவுன்லோட் ஆகனால நமக்கு ஸ்லோவாக இருக்குது. நெட்வொர்க்கு ஸ்லோவாக இருக்குது. அதனால் டவுன்லோடிங் ஸ்பீட் கம்மியாக இருக்குது. 16,000 சர்வீஸும் டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது. நீங்கள் செக்ஷனை சேஞ்ச் பண்ணால் அந்த செக்ஷனுக்குள்ள டேட்டா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதில்
மேப்போ லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு எல்லா சர்வீசஸுமே வரும். ஏற்கனவே அந்த சர்வீஸை வந்து ஏஇஓ ஏடிஓ வேறு யூஸரில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, அது சூப்பர் செக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சர்வீசஸ்லாம் இவங்களுக்கு அவைலபிளாக வராது. எந்த யூஸரும் பண்ணாத சர்வீசஸ் மட்டும்தான் இவங்களுக்கு அவைலபிளாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்னு கொடுத்தேன்னா பக்கத்தில் இருக்க சர்வீசஸ் எல்லாமே வருது. இதுக்கு ஓகேவா நாட் ஓகேவானு பண்ண வேண்டியதான். இதுமாரி ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு வந்தாலும் அப்லோட் ஆனால் தான் நம்ம ப்ராக்ரஸில் வரும், அது வர இதில் வராது. செக் டன் 0ன்னு தான் இருக்குது. இதில் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் இப்போ வெளியே மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டேன், வந்து நான் திரும்ப வெரிஃபைன்னு கொடுத்தா திரும்ப எல்லா கன்சூமரும் திரும்ப டவுன்லோட் ஆகும். சரிங்களா? அது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. ஆனால் மேப்பை விட்டு வெளியில் வந்துட்டிங்கனாவே திரும்ப வெரிஃபைக்கு போகும்போது திரும்ப டவுன்லோட் ஆகும். ஆனால் ரேண்டமாக தான் ஆகும். அதனால் அதே சர்வீசஸ் லோட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் செக் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க ப்ரொவிஷனை இதில் கொடுக்க போகிறோம். இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருவோம். எதுக்காக இது மெயினாக சூப்பர் செக்கிங் ப்ரொவிஷன் கொடுக்குறதுன்னு ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னேன். நீங்கள் வந்து 100% நம்மளோட டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஜிஎஸ் மேப்பிங் எல்லாமே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி வச்சுருங்க. உங்கள் செக்ஷன் யூஸரில் போய்ட்டு நார்மல் ஆன்லைன் ஜிஎஸ்லேயோ இல்லை ஆஃப்லைன் ஜிஎஸ்லேயோ போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் டேட்டாவை கரெக்ஷன் பண்ணி மூவ் பண்ணி வச்சு அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் கரெக்டான லொக்கேஷனை பண்ணிங்கன்னா தான் இதை பேஸ் பண்ணி அடுத்த மாடியூல்ஸ்லாம் வருது, எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஒரு மேக்ஸிமம் மார்ச் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சூமர் லொக்கேஷன்லாம் மாற்ற முடியாது. எந்தெந்த ஃபீடர்ஸ்லாம் முடிக்கிறீங்களோ அந்த ஃபீடர்ஸும் ஒவ்வொரு ஃபீடராக என்ன பண்ணிடுவோம், ஹெச்டி எல்டி எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ.